கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் தயாரித்து விநியோகிக்கப்பட்டுள்ள தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையிலான சைவநெறி பாடப்புத்தகங்களில் வெளிப்படையான பிழைகள் காணப்படுவதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிழைகள் திருத்தப்படும் வரை மாணவர்களுக்கு அவற்றை விநியோகிப்பதை நிறுத்துமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு முறைப்பாட்டு கடிதம் ஒன்று இந்து மாமன்றத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இம்முறை அச்சிடப்பட்டுள்ள சைவநெறி பாட புத்தகங்களில் வெளிப்படையான பிழைகள் காணப்படுவது கல்விமான்களால் கண்டறியப்பட்டுள்ளதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிழைகளுடன் கூடிய இந்த புத்தகங்களை கற்பிப்பதனால் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே நன்கு அறிந்த கல்வியலாளர் குழுக்களினால் புத்தகம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு திருத்தப்பட்ட புத்தகங்கள் விநியோகிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும் குறித்த கடிதத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் அனுமதி அளித்தால் சிறந்த புத்திஜீவிகளை கொண்டு புத்தகங்களில் உள்ள பிழைகளை திருத்தி பரிசீலனை செய்து திருத்திய வரைவினை அரசாங்கத்திற்கு கையளிப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் பிரதிகள் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, இந்து மத விவகாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன், தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்மமொழிகள் அமைச்சர் மனோ கணேசன், ராஜாங்க கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன.